சமீப காலத்துல இப்ப வந்து நிறைய ஜிம்ல உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருக்கும்போது இறந்து போறாங்க. ரொம்ப ரெகுலரா ஜிம்முக்கு போயிட்டு இருக்கிறவங்க இறந்து போறாங்க. இது எதனால நடக்குது? ஏன் ஆரோக்கியத்துக்காக போற இடத்துல வந்து இந்த மாதிரி நடக்கலாமா? அப்படிங்கிறது குறித்து சில கேள்விகள் இருக்கு. அதை பத்தி நம்ம வந்து இன்னைக்கு பேசுவோம். ஹாய் ஸ்வாகத்தம். ஹாய் சார். இது ஏன் நடக்குது? இப்போ நான் வந்து ஜிம்முக்கு போறதே ஒரு ஆரோக்கியமா நீண்ட காலம் வாழலாம் அப்படிங்கறதுக்காக போறேன். அங்க வந்து மரணங்கள் நடக்கிறதுக்காக காரணம் என்னது? சார், நீங்க மேரத்தான் ரன் பண்றீங்க. எத்தனை வருஷமா பண்ணிட்டு? ஒரு 12 வருஷம். 12 வருஷத்துல உங்களுடைய மெயின் டிஃபரன்ஸ் நீங்க ஃபீல் பண்ணல? ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளவு கிலோமீட்டர் ஓட முடிஞ்சது? இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல 5 கிலோமீட்டர் ஓடுறதுக்கே நாக்கு தள்ளிடும். இப்ப வந்து என்னால வந்து ஒரு 30-40 எல்லாம் வந்து ஒரு வீக்கெண்ட்ல ஓட முடியும். ஒரு மனிதன் 30 கிலோமீட்டர் தூரம் வந்து ஓடுறத பயிற்சி பண்றதுக்கு 10 வருஷம் எடுக்குது இல்லையா? சோ இந்த ஜிம்ல நேர்ற மரணங்கள் வந்து இந்த 10 வருஷத்தை ஷார்ட் கட் பண்றதுக்கு எடுக்கிற நடவடிக்கைகளால நிக்குது. அங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க? விஷயம்னா நம்மளுடைய அந்த உடற்கட்டு சீரமைக்கிறது அப்படிங்கிற கான்செப்ட்ல அந்த ஜிம்முக்கு போறவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, அத ஒரு குறுக்கு வழியில அடையிறதுக்கு 2-3 விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வெளியில இருந்து கொடுக்கப்படுது. மெயினா ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ். ஆண்மை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சிகிச்சையில பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் சிலது இருக்கு. அது வந்து வரையறுக்கப்படல, இவங்க பை பிரிஸ்கிரிப்ஷன் தான் அப்படின்னு அதை வந்து வாங்கி இவங்க வந்து இன்ஜெக்ட் பண்றாங்க. இது எதுக்காக அப்படின்னு சொன்னா மசில் குரோத்துக்காக. அடுத்தது என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா கிரியாட்டினன் எடுக்கிறாங்க. கிரியாட்டினன் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வகையான ஒரு உடல்ல உருவாகக்கூடிய ஒரு பொருள் தான் கிரியாட்டினன். அதை எடுக்கிறாங்க. அதை எதுக்காக அப்படின்னு சொன்னா நம்ம மசில்ல வந்து எனார்மஸான எனர்ஜியை அது ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கும். சோ அதுக்காக கிரியாட்டினன் பவுடர்ஸ் எடுக்கிறாங்க. 3வது விஷயம் வந்து என்ன எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கெஃபைன் எடுக்கிறாங்க. கெஃபைன் வந்து காஃபில நம்ம குடிப்போம் இல்லையா? ஒரு நாளைக்கு எத்தனை காஃபி நீங்க 3, 4, 5 இப்படி போவோம் இல்லையா? அப்படி பாதோடு சேர்ந்து எடுக்காம நல்ல க்ரூடா கெஃபைன் பவுடரை வந்து எடுக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு போதை மாதிரி உற்சாகத்தை கொடுக்கும். பிளஸ் வந்து எக்ஸசைஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா டயர்ட்னஸ் கொடுக்காம ரிலாக்ஸேஷன் போகும். ஸோ இந்த கெஃபைன் வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் பயங்கரமா. வந்து நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய அட்டென்ஷனையே இவன் பிரெயினையே அதை ஆக்டிவேட் பண்றதுனால நல்ல அட்டென்ஷன் கிடைக்கும், ஃபோக்கஸ் கிடைக்கும். இந்த பர்பஸ்க்காக எல்லாம் வந்து இதை எடுக்க ஆரம்பிப்பாங்க. 4வது என்னன்னா, இந்த 3 விஷயத்துக்கு தாக்கு பிடிக்கணும் உடம்புங்கிறதுக்காக ரா மெட்டீரியல் சப்ளையா புரோட்டீனும் கொடுப்பாங்க. இந்த 4 எடுக்கிறதுல வந்து பிரச்சனை இருக்கான்னா லெவல் தெரிஞ்சா பிரச்சனை இல்லை. பட் என்ன ப்ராப்ளம் ஆகுது ஆக்சுவலா அப்படின்னு சொன்னா யார் இதை எடுத்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். வெயிட் லிஃப்ட் பண்றவங்க, கண்டினியூஸா வெயிட் லிஃப்டிங்க தொடர்ந்து ஒரு போட்டிகளுக்காக ஒலிம்பிக் லெவலுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து அதை பயிற்சி இருக்கிறவங்க இதை கண்டிப்பா கொடுப்பாங்க. ஏன்னா இது எல்லாமே நம்ம வெறும் உணவுனால இதை போதாமை இருக்கும், சரி பண்ண முடியாதுன்னு கொடுப்பான். அடுத்தது வந்து இந்த ஆணழகன் போட்டி மாதிரி நம்ம உடம்ப வந்து இந்த 6 பேக் 8 பேக் இந்த மாதிரி கண்டினியூஸா அதுல வந்து போட்டிகள்ல பங்கெடுத்துக்கணும் அப்படிங்கிறவங்க இதை எடுத்துக்குவாங்க. இந்த 2 கண்டிஷன் இருந்தது. இப்ப ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு சொன்னா, நான் ஜிம்முக்கு போனாலே எனக்கு சீக்கிரமா இதெல்லாம் வந்துடணும், நான் ரொம்ப லாங் டைம்லாம் வர முடியாது, அவங்களே வந்து இன்ஸ்டால பிஃபோர் ஆஃப்டர் பண்ணிடுறாங்க. அப்புறமா வந்து ட்ரெயினர்ஸும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஜிம்ல குடுக்குறவங்களுக்கு இதுல போதிய விழிப்புணர்வு இருக்கணும். எந்த டோசேஜ் கொடுக்கணும், எந்த அளவோட இதை நிறுத்தணும். 2வது வந்து இப்ப நம்ம எடுக்கிற நபர் எல்லா நபர்களுடைய மெட்டபாலிசமும் டெஃபினட்டா சேம் கிடையாது. சோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு தாக்கம் இருக்கும், எவ்வளவு உடம்பு எவ்வளவு தாங்கும் டோசேஜ். கிரியாட்டினின் பாத்தீங்கன்னா 3 கிராம் to 5 கிராம் தான் நம்ம பாடி தாங்கும். பட் ஆனா நம்ம வந்து 20 கிராம் எடுத்துக்கோம்னு வச்சுக்கோங்க, அது கிளியர் பண்றதுக்கு ஒரு வாரம் ஆகும். அடுத்த நாள் நீங்க திருப்பி ஒரு 5 கிராம் 10 கிராம் எடுக்கிறீங்க, நமக்கு தெரியாது அந்த டோசேஜ்ங்கிறது தெரியாது. சோ உரிய மருத்துவ வழிகாட்டுதல் அந்த இடத்துல இருக்கிறது இல்ல. ஆஸ் வெல் அஸ் வந்து நமக்கு ஒரு வேகமா சின்ன ஒரு 3 மாசத்திலேயே ஆயிரும், ஜிம் போய் ஒரு 6 மாசத்திலேயே நம்ம வந்து கட்டுமஸ்தா ஆயிரும் இப்படிங்கிற ஒரு ஆர்வக்குள்ளாரி தனமும் இதுல இருக்கு. பட் நீங்க வந்து ஆக்சுவலா என்ன தேவைங்கிற தெளிவு நமக்கு இருக்கும். ஏன் நம்ம ஜிம்முக்கு போறோம்? எய்தர் ஃபார் ஹெல்தி லைஃப் ஸ்டைல், இல்லைன்னு சொன்னா நம்மளுடைய எடையை குறைக்கணும், இந்த மாதிரி காரணங்களுக்கு போறவங்களுக்கு இது தேவையே இல்லையே. இதுல நான் ரன்னிங் பண்றதால சொல்றேன். நாங்களுமே வந்து புரோட்டீன் பவுடர்ஸ் எடுப்போம், இல்ல இந்த மாதிரி பாஸ்னப் மாதிரியான விஷயங்கள் அதுல கஃபீன் இதெல்லாம் இருக்கும். ஆனா புரோட்டீன்ங்கிறது வந்து உடம்புக்கு தேவையான ஒரு விஷயம். அது எந்த வகையில வந்து உடம்புக்கு கெடுதலா இருக்கு அது முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இதுல
கெடுதல் அப்படிங்கிறது வார்த்தையை விட நான் சொல்ல வர்றது என்னன்னா, அவங்களுக்கான டோசேஜ் எவ்வளவு அவங்க தாங்குவாங்க. இப்போ புரோட்டீன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம உடல் எடையில வந்து 1 கிராம் நம்ம 1 கிலோ இருந்தா 1 கிராம் புரோட்டீன் தான் நமக்கு எடுக்க முடியும். இப்ப நான் 60 கிலோ எடை உள்ள ஒரு பெண் அப்படின்னு சொன்னா, என்னுடைய ரெக்யர்மெண்ட் வந்து ஒரு நாளைக்கு 60 கிராம் புரோட்டீன் சாப்பிடணும் 3 வேளை உணவுல. நான் ஒரு 90 கிராம் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 60 கிராம் மட்டும்தான் என் உடம்பு எடுத்துக்கும் வளர்ச்சி. நிச்சயம் அந்த 30 கிராம் அது அடிஷனல் பர்டன். என்ன பண்ணி ஆகணும்னா, அந்த புரோட்டீனை அமோனியாவா மாறிடும். அமோனியா திருப்பி இட்ஸ் டாக்ஸிக் காம்பவுண்ட். எகைன் அது யூரியாவா கன்வெர்ட் ஆகி யூரினா வெளியில் தள்ளும். ஸோ இட்ஸ் அடிஷனல் பர்டன் டு த கிட்னி. கிரியாட்டினும் அவ்வளவுதான். கிரியாட்டினின் வந்து கிட்னிக்கு மிகப்பெரிய சுமை. கிரியாட்டினின் லோட மொத்தமா கிட்னி வந்து வெளியே அனுப்பும். இப்ப கிரியாட்டினும் புரோட்டீனும் நம்ம அதிகமா எடுக்க கிட்னிக்கு வந்து சுமை கூடும். நான் யூஸ் பண்ணிடுறேன், எனக்கு வளருது மசில், நான் யூஸ் பண்ணிடுறேன், யூட்டிலைஸ் பண்ணிடுறேங்கிற லெவல் வரைக்கும் இது ப்ராப்ளம் வராது. இப்போ உணவின் மூலமா நமக்கு போதாம இருக்குமானா கண்டிப்பா இருக்கும். இப்ப நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், ரெகுலர் ஒர்க் அவுட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு நார்மலா சாப்பாட்டுல கொடுக்கக்கூடிய புரதம் வந்து பத்தாது நார்மல் டயட்ல. பட் அதை நீங்க டயட் மூலமாவே கொஞ்சம் அதிகமா இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணணும். முட்டை குடிப்பாங்க, சுண்டல் சாப்பிடுறது, இந்த மாதிரி புரோட்டீன் அதுக்கு மேல சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கும் பொழுது அது கண்டிப்பா மானிட்டர் செய்யப்படணும்ன்றதான் நான் சொல்ல ஒரு விஷயம். நீங்க புரோட்டீன் பவுடரே எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லல. பட் நீங்க அதை பத்தின அவேர்னஸோட இருக்கீங்களா? உங்களுக்கு கொடுக்குறவங்களுக்கு அதை பத்தின அவேர்னஸ் இருக்கா? இல்ல இப்போ நீங்க முட்டை சாப்பிடுறது இந்த மாதிரி உணவு வழியா எடுக்கிற புரோட்டீன் பவுடர் வழியா எடுக்கிறப்போ இதுக்கு எந்த வித்தியாசம் இருக்கு? 90% டிஃபரன்ஸ் கிடையாது. ஏன்னா பாடியினுடைய அப்சார்ப்ஷன் இஸ் சேம். அது என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப உணவுல வந்து ஒரு பழம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல சுகர் காம்பனன்ட் இருக்கும், ஃபைபர் காம்பனன்ட் இருக்கும், எல்லாம் கலந்து இருக்கும். அதே நீங்க ஜூஸா எடுக்கும்போது நமக்கு தேவையான ஒரு காம்பனன்ட் மட்டும் என்ரிச் பண்ணி கொடுப்பாங்க. செறிவு கூட்டப்பட்ட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பேட்டர்ன்ல. சோ இப்ப இந்த புரோட்டீன் பவுடர்கள் அப்படிதான் சொல்றாங்க. அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் இருக்கும், அதை நாங்க ராவா உங்களுக்கு வந்து செறிவு கூட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பலன் தருமானா வெகு குறைவான ஒரு அளவுக்கு பலன் தரலாம். பட் என்டையரா வந்து அதை சாப்பிட்ட உடனே நார்மலா சாப்பிடுறவங்க விட 2 மடங்கு 3 மடங்கு வேகத்துலதான் நம்ம போத் இருக்குமானா இருக்காது. அது எல்லாம் மெத்தது. அதாவது இழந்தைய எல்லா உடற்பயிற்சி சம்பந்தமான வீடியோலையும் நம்ம சொல்றப்பா எதுவா இருந்தாலும் அது ஒரு லிமிட், அதோட நமக்கு என்ன வேணுங்கிற அவேர்னஸ் கூடவே வந்து இது சம்பந்தமான நிபுணர்கள் சம்பந்தமா நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களுடைய வழிகாட்டுகளோட பண்ணணும். யாரோ சொல்றாங்க இல்ல ஜிம்ல கூட வரவங்க சொல்றாங்க அப்படிங்கறக்காக இதெல்லாம் பண்ணக்கூடாது. மீண்டும் இன்னொரு தலைப்பில் சந்திச்சு